ஓசூரில் நடந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் தீண்டாமை என்ற புகார் எழுந்திருக்கிறது. விநாயகர் சதுர்த்திக்காக 6 விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 5 சிலைகள் இடைநிலை சாதியினரும் பட்டியல் இனத்தவர் ஒரு சிலையையும் வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஓசூரில் நடந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் தீண்டாமை நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டி இதற்கு எதிராக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருதரப்பினர் இடையிலான மோதலில் 9 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தீண்டாமை கொடுமையில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை குரலும் எழுந்திருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என கூறியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஆனந்தபாபு. ஆனந்தபாபு, வணக்கம். என்ன நடக்கிறது, முழுமையான விவரம்? வணக்கம் கௌதமி. ஒசூர் அடுத்த பீர்ச்சேப்பள்ளி என்னும் இடத்தில் நேற்று விநாயகர் சிலை கரைக்க சென்ற போது இரு தரப்பினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அந்த கிராமத்தில் விநாயகர் சிலைகள் வைக்கிற பொழுது ஊர்வலமாக கொண்டு செல்லும் முன்பாக ஊரில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வழிபாடு நடத்தி பின்னர் கொண்டு செல்வது வழக்கம் என்கிற நிலையில் கிராமம் முழுவதும் 5 இடங்களில் விநாயகர் சிலை வைத்தவர்கள் முதலில் வழிபாடு நடத்தி சென்றதாகவும் பின்னர் சென்ற இந்த பட்டியலின சமூகத்தினர் அந்த கோயிலில் வழிபட முயன்ற போது அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பட்டியலின சமூக மக்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது. இதில் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த 6 பேர் காயங்களுடன், வெட்டு காயங்கள் உட்பட பல்வேறு காயங்களுடன் ஒசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல எதிர்த்தரப்பை சேர்ந்த 3 பேரும் என 9 பேர் இது சம்பந்தமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் தரப்பில் இரு தரப்பிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது கிராமத்தை சேர்ந்த மற்ற தரப்பை சேர்ந்த 15 பேர் மீதும் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த 6 பேரும் என 21 நபர்கள் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒசூர் அரசு மருத்துவமனையில் காயமடைந்தவர்களை பார்க்க வந்த விடுதலை சிறுத்தையினர் அங்கிருந்து ஒசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தவர்கள் திடீரென 50க்கும் மேற்பட்டவருடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். விசிகானர் தரப்பில் கூறும்பொழுது அவர்கள் விநாயகர் வைத்து இரு தரப்பிலும் மோதல் நடைபெற்றிருக்கிறது. பட்டியலின சமூகத்தினர் மீது அதிகமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் போலீசார் இரு தரப்பிலும் வழக்கு பதிவு என்பதை ஏற்க முடியாது, தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் மீதான வழக்கை அவர்கள் வாபஸ் பெற வேண்டும், தாக்கியவர்கள் மீது முழுமையாக அனைவரும் கைது செய்யவிட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களை வரவழைத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அனைவரும் கைது செய்ய 15 நாட்கள் கெடு விதித்திருப்பதாக அவர்கள் கூறினர். 2 தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் போக்கு காரணமாக அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பதற்றமான சூழல் நிலவி வருகிறது கௌதமி.